ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம். ஆனால் கடவுளே, யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. 2 நாள் நல்லா நிம்மதியாக சண்டை போடாமல் இருந்தாங்க. இப்படி வந்து இப்படி ஒரே ஒரு ஒத்த சொல்லால் சாட்சி புட்டிகளேம்மா விஜய் பார்வதி கமூரி வேறு டென்ஷன் ஆகிட்டு போகிறாரு அப்படி மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி விஜய் பார்வதி மன உளைச்சல் இருக்கும்போது கமருதீன் வேறு கோச்சிட்டு போகிறாரு. என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு காதல் சீரியல் மாதிரியே போயிட்டுருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கமருதீன் விஜய் பார்வதி நேற்றுலேருந்து செம்ம பயத்தில் இருக்காங்க. குறிப்பாக ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு எப்போ வரப்போகுதுன்னு பிக் பாஸ் சொன்னாரோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால் ஒரு நாய் குறைச்சோன்னு பின்னால் வெளியில் இருக்கவங்களும் அப்போ அந்த சவுண்டோட இந்த சவுண்டு பயங்கரமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு அது அப்படியே ஆகிடுச்சு, எது இப்படியே ஆகிடுச்சின்னு இஷ்டத்துக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போயிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாட்டெல்லாம் பாடியிருப்பார். நான் கூட போட்டுப்பேன் உங்களுக்கு வீடியோ. இப்போ ஒரே ஒரு வார்த்தை, இவன் என்னை வந்து காதல் வலையில் விழ வச்சிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க போல இருக்கு நம்ம அமித் கிட்ட. அது அவருக்கு கஷ்டமாயிடுச்சு. நான் தான் உன்னை வந்து அப்போ காதல் வலையில் விழ வச்சேன்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டார். இன்னும் அவருக்கு ஒரு வருத்தம் என்ன, இப்போ ஃபேமிலி டாஸ்க் வரப்போ ஃப்ரீ டாஸ்க் வரப்போகுது. அதில் அவங்க வந்துட்டு என் பொண்ணு நீ தான் இப்போ விழ வச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் காண்டில் பயம். இவங்க என்னென்னா நார்மலாக மேபி சொல்லியிருக்கலாம், இவனை வந்து லவ் வலையில் விழ வச்சிட்டான் அப்படின்னா அவனை நான் பார்த்து நான் விழுந்துட்டேன், அந்த அளவுக்கு அவன் வசீகரமாக இருக்குது சம்திங் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ அவர் அதை சொல்கிறார், நான் உங்ககிட்ட வந்து அப்பயே சொல்லிட்டேன், நான் உனக்காக நிற்பேன்னு. டக்குன்னு இந்த மாதிரி எப்படி சொல்லுவேன்? அதுவும் அமித் முன்னாடி நீ எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம் அப்படின்போது அமித் வந்துட்டு நான் இப்போ நான் இங்கே நிற்கிறோமா வேண்டாமா எல்லாம் கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீ வாடா பக்கத்து, ஏன்டா தயவு செஞ்சு கோச்சிக்கிற ப்ளீஸ்ரா உட்கார்றா, நான் என்ன சொல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ இந்த மாதிரிலாம் பேசாத தயவு செஞ்சு, இந்த மாதிரிலாம் பேசினா அப்புறமா என்னை பற்றி உனக்கு தெரியாது, ஜென்மத்துக்கும் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்றாரு. இப்போலாம் இந்த நேரத்தில் பேசாதரா ப்ளீஸ்ரா புரிஞ்சுக்கூடான்றாங்க அவங்க. இல்லை நீ எப்படி சொல்லலாம், நீ தானே ஃபஸ்ட்டு அரை நம்மளாம் உட்காந்து பேசிக்கும் போது நீ தானே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு வந்துட்டு காதல் வலையில் விழ வச்சுன்னு சொன்னேன், இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு தெரியாது நிஜமா, அப்புறம் ஜென்மத்துக்கு நான் உன் கண்ணு முன்னாடி நான் தோணவே மாட்டேன், அவ்வளோதான் உனக்கு அவ்வளோதான்ன்ற மாதிரி பேசுகிறாரு. புரிஞ்சுக்கிறான்றாங்க. டப்புன்னு கையை உதறி விட்டு ஒருபாடு போயிட்டாரு. இவங்க தனியாக உட்காந்துட்ருக்காங்க. கடவுளே, ஒரு சந்தோஷம் கூட நிரந்தரமாக உங்களுக்கு இருக்க மாட்டேதுன்ற மாதிரி ஒரு மாதிரி வருத்தமாகிடுச்சு. என்னடா இது? ஆனால் வரும், சண்டைகள் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் பேசி தீர்த்துப்பாங்க வச்சுங்களேன். பட் அநியாயத்துக்கு அந்த ஒரு வார்த்தை அவருக்கு ஹர்ட் ஆச்சு. அவருக்கு ஹர்ட் ஆனதில் தப்பே கிடையாது. ஏன்னா ஃபேமிலி வீக் வருதுங்க. நாளைக்கு வந்துட்டு இந்த வார்த்தையை பிடிச்சி இதை என் பொண்ணே சொன்னால அப்போ நீ தான் இப்போ வலையில் விழ வச்சுருக்குன்னு கேட்டாங்கன்னா அவர் மூஞ்சி எங்கே வச்சுப்பார்? 2 பேருக்கும் மியூச்சுவலாக ஃபீலிங்ஸ் இருந்து அதான் 2 பேருமே அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ வந்து கோச்சிட்டு போயிட்டாப்புல. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த பொண்ணு பாவம் இந்த மாதிரி அடி வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாய் நண்பர்களே.